மற்றும் த்ரிஷா இவங்க இருவரையுமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இவங்களை பற்றி நிறைய சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்தை கேள்விப்படும் போதும் ஷாக் ஆகியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு தமிழ்நாடு முழுக்க தலைவனாக கொண்டாடி வந்துட்டு இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது மிகப்பெரிய அளவில் அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருக்கு எதிராக சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றத யாராலையும் மறுக்கவே முடியாது. இந்த நிலையில் குடிப்பழக்கம் இல்லாமல் விஜய் அவர்களால் எங்கேயும் போகவே முடியாது அப்படின்னு நடிகை ரஞ்சனா நாச்சியார் சொல்லியிருக்காங்களாம். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அது என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தது முதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கரூர் நெரிசல் விவகாரமாகட்டும், ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் ஆகட்டும், சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து செய்தின்னு தொடர்ந்து அவருக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாகவே தான் இருந்துட்டுருக்கு. என்னைக்கு அரசியலில் நுழைஞ்சாரோ அன்னைக்கு அவருடைய நிம்மதி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். த்ரிஷா அவர்களுடைய திருமண நிகழ்ச்சி விவகாரம்னு இப்போ வரைக்கும் நிறைய சிக்கல்களை சந்தித்து வந்துட்டுருக்காரு இளைய தளபதி விஜய். இதுக்கிடையில் தன் கணவர் விஜய் நடிகையுடன் திருமணத்தை மீறிய ஒரு உறவில் இருப்பதாகவும் எவ்வளவோ கண்டித்தும் தனியாக நடிகையுடன் வெளியில் செல்வது புகைப்படம் போடுவதுமாக இருந்து வராங்க அப்படின்னு புகார் அளித்து விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வராத நிலையில் தேர்தல் நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்குது. இந்த நிலையில் தாவேகா கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகி விஜய் மீது குற்றச்சாட்டை வைத்த நடிகை ரஞ்சனா நாச்சியார் விஜய் குறித்து பேட்டி ஒன்றில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விஜய் விவாகரத்து, த்ரிஷாவுடன் திருமண நிகழ்ச்சியை கண்டு ரசிகர்களுக்கு அவர் முன்னுதாரணமாக இருக்கிறாரு விமர்சனத்தை வைத்து தாவேகா கட்சியிலிருந்து விலகினாங்க ரஞ்சனா. அதன் பின்னாடி திமுக கட்சியில் இணைந்த ரஞ்சனா பேட்டியில் விஜய் குறித்து கடுமையாக பேசியிருக்கிறாங்க. ரஞ்சனா நாச்சியார் பேசும் பொழுது, மக்கள் சந்திப்பு நடக்கும்போது மது அருந்திவிட்டு தான் மேடைக்கு போகிறாராம் விஜய். அவர் மக்களிடம் போதை ஒழிப்பு பற்றி பேசுவது போலித்தனமானது. குடிப்பழக்கம் இல்லாமல் விஜய் அவர்களால் விமானத்தில் பயணம் செய்யவே முடியாது. இதனால் தான் கட்சியில் இருந்து விலகினேன்னு ரஞ்சனா நாச்சியார் இப்போ பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் இது ஷாக்காகி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவர் கூட கட்சியில் இருந்தவங்க இப்படி விஜய் அவர்களை பற்றி சொன்னது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா எல்லோருடையுமே ரொம்பவே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவரை எந்த அளவுக்கு நம்ம நினச்சிருந்தோம், எப்படியெல்லாம் அவரை நம்ம கொண்டாடி வந்துட்டு இருந்தோம். இதுக்கு இடையில் என்னது இது, இவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லோருமே ஒருத்தர் கூட நல்ல விதமாகவே பேசவே இல்லையே அப்படின்னு எல்லோருமே இப்போ கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு பிளாக் மார்க்கை அவர் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் என்ன நடந்தது, எதனால் அப்படின்றது விஜய் அவர்கள் அதே போல் சங்கீதா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நடிகை யாருன்னு கூட சங்கீதா அவர்கள் சொல்கிறதில்ல. அதே போல் விஜய் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு ஏன் தேர்தல் நேரத்தில் அவங்க இதை விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எல்லோருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஒரு நட்சத்திர தம்பதிகளாக இவ்வளவு ஆண்டுகள் அவங்க வாழ்ந்துட்டு இப்போ அவங்க விவாகரத்து கேட்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் இப்போ எல்லோரும் சொல்லி வராங்க. அதுக்கேற்ற மாதிரியாக திருமண நிகழ்ச்சியில் சமீபத்தில் விஜய் அவர்கள் த்ரிஷாவோட கலந்துக்கிட்டது. அதே போல் இன்னொரு பக்கம் எந்த ஒரு நிகழ்ச்சிகள்லையுமே தன்னுடைய மனைவியை ஈடுபட விடாமல் அவர் வச்சுருந்தது. அதையெல்லாம் தாண்டி இப்போ அவர் ஒரு மேடையில் இப்போ எனக்கு இருக்க பிரச்சனையா, அதெல்லாம் ஒருத்தே கிடையாதுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைன்னு எல்லாமே இப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.